அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி வேர்களுக்கு வந்திருக்கும் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய நம்மளுடைய வேர்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள டாக்டர் ஏசி அருண் எம்டி டிஎம் கேஸ்ட்ராலஜிஸ்ட், லில்லி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரை அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலாம் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். மேலும் டாக்டர் அவர்களை சிறப்பு செய்ததற்காக நமது நூலக அலுவலர், தகவல் அலுவலர் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் டாக்டர் சந்தானகிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி மெடிசன், அடுத்து உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ சொல்கிறீங்களோ நம்ம அது மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். சார் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் தான். இந்த குடல் மற்றும் இரைப்பை மருத்துவம், ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஏஜில் இது இருக்குது. ஸோ உங்களோட டவுட்லாம் சார் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவார். அப்புறம் நீங்கள் சார்கிட்ட வந்து உங்கள் டவுட்லாம் கேளுங்க. சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் அவரை சிறப்பு செய்ய அழைக்கிறோம். ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பு தந்த நூலகத்தில் உள்ள எல்லா பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது கலந்துரையாடல் அப்படிங்கிறதுனால நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து கேட்கலாம். நான் முடித்ததுக்கப்புறம் தான் கேட்கணும் இல்லை, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நடுவுலேயே வந்து கேட்டுடலாம். அது வந்து முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த குடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஈஸியாக வந்துடும். ரொம்ப காமனாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சில பேருக்கு வந்து வயிறு வலி இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், அல்லது லூஸ் மோஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்துட்டு இருக்கும், அல்சர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நம்ம கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 முக்கிய பிரிவுகளாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வயிறு குடல் சம்மந்தப்பட்ட பிரிவு, ரெண்டாவது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரிவு ஒன்று இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த வயிறு குடல் பற்றி பார்ப்போம். இன்னொரு தடவை நம்ம டைம் கிடைக்கிறப்ப இந்த கல்லீரல் பற்றியும் நம்ம ஒரு நாள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக வந்து முதல்ல வந்து நான் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், உணவு குழாய் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் என்னென்ன வருது, அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். ரெண்டாவது பெருங்குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், மலச்சிக்கல், இந்த மாதிரி பெருங்குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். அப்புறம் உணவு வகைகள் என்னென்ன நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லி நான் முடிக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் வயிறில் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு இடத்துல வலி வந்தால் அது எந்த உறுப்பில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ரொம்ப அதிக கவலைப்பட்டுருவாங்க. சில பேர் வந்து காமனாக சொல்கிறது என்னென்னா, இடது பக்கம் வலி இருக்கும், ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, கல்லீரல் ப்ராப்ளமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த படத்தை பார்த்தோன்னா என்ன தெரியும்னா, கல்லீரல் வந்து வலது பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிற கல்லீரல்னு ஆரோ இருக்குது. ஸோ நம்மளோட உடம்போட வலது பக்கத்தில் தான் வந்து கல்லீரல் இருக்குது. ஸோ இடது பக்கத்தில் நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கல்லீரலை பற்றி கவலைப்படுறதுக்கு வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் உடல் உறுப்புகள் ஒன்றுனே நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது. சில பேர் நுரையீரலையும் கல்லீரலையும் சில பேர் குழப்புவாங்க. நுரையீரல் அப்படிங்கிறது வந்து லங்ஸ், நம்மளோட மூச்சு உறுப்பு. கல்லீரல் வந்து நம்ம ஜீரணத்துக்கான உறுப்பு. அடுத்து வந்து ரெண்டாவது இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தோம்னா இரைப்பை, நடுவில் சிறுகுடல், அதை சுற்றி வந்து பெருங்குடல் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் கணையம் அப்படிங்கிறது வந்து நம்ம இரைப்பைக்கு பின்னாடி இருக்குது. அதனால் இந்த முதல் பிக்சரில் அது வந்து தெரியாது. இப்போ நம்ம அடுத்த படத்தை பார்க்குறப்ப இதை தெரியும். இந்த இரைப்பைக்கு பின்பக்கமாக இந்த கணையம் வந்து இருக்குது. ஸோ ஒருத்தங்களுக்கு கணையத்தில் வலி வந்துச்சுன்னா அது வந்து
முதுகு பக்கம் வலி தெரியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கணையம் வந்து பேக் சைடில் இருக்கிறனால கணையத்தில் ஒருத்தருக்கு வலி வந்தால் முதுகுலையும் அதோட வலி வந்து காமனாக வந்து தெரியும் நமக்கு வந்து. ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான வயிறில் இருக்கிற உடல் உறுப்புகள் நமக்கு வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அந்த சாப்பாடு வந்து எப்படி வந்து இறப்பைக்குள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணணும். அது லேப்டாப்பில் இருக்குதா அது வந்து? இல்லை, அதை வந்து கிளிக் பண்ணால் ப்ளே ஆகும். அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இல்லை அந்த லேப்டாப்பில் இதை கிளிக் பண்ணால் அது வந்து அந்த வீடியோ வந்து ஒரு ப்ளே ஆகும். அது கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு வந்து. ஸோ இறப்பையில் வரக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் ஏதாவது அவங்களோட லைஃப்பில் ஒரு டைம் வந்து இது வந்து வந்திருக்கும். வயிற்றுப்புண், குடல் புண். ஸோ ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து அல்சர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். பட் அதில் ரெண்டுக்கும் வந்து ஒரு சில வித்தியாசங்கள் வந்து இருக்குது. குடல் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணுறது வந்து சிறுகுடல். இறப்பையில் இருக்கலாம், சிறுகுடலில் வந்து அல்சர் வந்து வரலாம். இந்த ரெண்டு தான் முக்கியமான பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த ரெண்டு இது வருது. இந்த படத்தை பார்த்தோன்னா மேலே இருக்கிறது வந்து குடலில் இருக்கிற அல்சர், அந்த கீழே இருக்கிறது குடலில் இருக்கிற அல்சர், மேலே இருக்கிறது இறப்பையில் இருக்கிற அல்சர். ஸோ ரெண்டு இடத்துல வந்து இந்த அல்சர் நோய்கள் வந்து வரலாம். இதில் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, இறப்பையில் இருக்கிற அல்சர் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வந்து அதிகமாக வந்து கூடும். குடலில் இருக்கிற அல்சர் வந்து நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம விட்டோன்னா அதிகமாக கூடும். ஸோ இந்த வலிங்கிறது வந்து, ஸோ அதில் தான் அந்த ரெண்டு வித்தியாசங்கள் வந்து நம்ம சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தங்க வலி எந்த நேரத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு இவங்களோட அல்சர் வந்து இறப்பையில் இருக்குமா அல்லது வந்து சிறுகுடலில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து கணிச்சிடலாம். அதை துல்லியமாக பார்க்குறதுக்கு எண்டோஸ்கோபி டெஸ்ட் இருக்குது. பட் நம்ம அவங்க சொல்கிற அந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம வந்து கணிக்க முடியும் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து புண்ணு இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து. இது அந்த எண்டோஸ்கோப்பியில் வரக்கூடிய படம். அந்த உள்ள ஆழமாக இந்த தெரிகிறது, இந்த வெள்ளையாக தெரிகிறது தான் அல்சர் புண்ணு. அது வந்து இது இறப்பையில் இருக்குது. இது வந்து ரெண்டாவதுல இருக்கிறது வந்து குடலில் இருக்கிற அல்சர். எண்டோஸ்கோப்பில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அது பளிச்சுன்னு வந்து தெரியும் நமக்கு வந்து. ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம் வந்து நெஞ்சு எரிச்சல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். காமனாக நம்ம சொல்கிறது வந்து அதுதான், நெஞ்சு எரிச்சல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம கரெக்டான தமிழில் சொல்லணும்னா அமில பின்னோட்ட நோய் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்படியே நம்ம வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுதான் கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். வயிறில் எல்லாருக்குமே ஜீரணத்துக்கான அமிலங்கள் வந்து சுரக்கும். அது அதிகமாக சுரக்கும்போது மேலே எதுக்கழிச்சு அது உணவு குழாயை வந்து புண்ணாக்குது. அதுதான் வந்து அமிலம் பின்னோட்டம். அதாவது மேலே எதுக்கழிச்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் அமில பின்னோட்ட நோயின்னு சொல்கிறோம். நெஞ்சு எரிச்சல் நோயின்னு சொல்லி நம்ம காமனாக வந்து சொல்கிறோம். அது வந்து இதுவும் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நிறைய வரும். கொஞ்சம் அதிகமாக நம்ம அளவு வந்து அதிகமாக சாப்பிட்டாலோ அல்லது காரம் அதிகமாக உள்ள ஐட்டங்கள் சாப்பிட்டாலோ ரொம்ப ஈஸியாக வந்து இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே அந்த இறப்பை உணவு குழாயில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு வியாதி நமக்கு வந்து. இது வர்றதுக்கு இந்த அமில பின்னோட்ட நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் உள்ள ஜங்ஷன் இந்த இடம். ஸோ அந்த இடம் வந்து சில பேருக்கு வந்து வீக்காக இருக்கும். நார்மலாகவே அந்த இடம் டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த அமிலம் வயிறுலேருந்து மேலே எதுக்களிக்க முடியாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த வால்வ் வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். சில பேருக்கு பிறக்கும்போதே அந்த வால்வ் வீக் ஆயிரும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது வரலாம். பிறக்கும்போதே வீக்காக இருக்கும். சில பேருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த வால்வ் வந்து வீக் ஆகும். அப்படி வீக் ஆகும்போது அந்த வயிறில் இருக்கிற அமிலம் மேலே எதுக்கழிச்சிட்டு வந்துடுது. அதுதான் நம்ம வந்து நெஞ்சு எரிச்சல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்க உணவு குழாயை அது வந்து புண்ணாக்கிரும், அந்த அமிலம் மேலே போய். ஸோ அதனால் நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி மாதிரியே சில பேருக்கு தெரியும். அது இருதய நோயா அல்லது வந்து அல்சர் நோயா அப்படின்னு வேறுபடுத்த முடியாத அளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நெஞ்சு வலி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதை வேறுபடுத்துறது ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து இசிஜி கண்டிப்பாக எடுத்துடணும். ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிவியராக கொண்டு போகக்கூடியது. ஸோ அதனால் இசிஜி எடுத்துடணும். இசிஜி நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த நெஞ்சு எரிச்சல் நோயாக இருக்கலாமா அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த நெஞ்செரிச்சல் நோய், பெப்டிக் அல்சர், அதாவது இறப்பை உணவு குழாயில் ப்ராப்ளங்கள் இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரலாம். முக்கியமாக வயிறு வலி, வாமிட்டிங் இருக்கும். ரெண்டாவது வந்து ரிஃப்ளெக்ஸ்னால் அந்த எதுக்களிக்கிறது நம்ம சொன்னது, நெஞ்சு எரிச்சல், இதெல்லாம் காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸ். சில பேருக்கு வந்து முழுங்க கஷ்டமாயிரும். அந்த புண்ணு இருந்து சாப்பாடு இறங்குறதே ரொம்ப கஷ்டமாயிரும். த்ரோட் பெயின், தொண்டை வலி வர ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா அந்த புண்ணு வந்து வயிறில் இருக்கும்போது வயிறில் மட்டும் வலி இருக்கும். ரொம்ப அதிகமாக கூடி கூடி உணவு குழாய் தொண்டை வரைக்கும் அது புண்ணாகிறப்ப இங்கேயும் வலி வர ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து வெறும் தொண்டை வலி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும், வயிறு வலியே இருக்காது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அல்சர் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அல்சர் ப்ராப்ளம்னால சில பேருக்கு வயிறு வலி இல்லாமல் வெறும் தொண்டை வலி மட்டும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, முழுங்க கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வெறும் இருமல் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தொண்டை இரிட்டேட் பண்ணுறப்ப அந்த அமிலம் மேலே வந்து தொண்டை இரிட்டேட் பண்ணுறப்ப வெறும் இருமல் மட்டும் இருக்கும். சில பேருக்கு வெறும் விக்கல் மட்டும் இருக்கும். அது விக்கல் எதனால் வருது, தொண்டை வலி எதனால் வருது, இருமல் எதனால் வருதுன்னு பார்க்கும்போது நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்காது, பார்த்தா இந்த அல்சர் ப்ராப்ளமாக இருக்கும். அல்சர் ப்ராப்ளத்தினாலேயே இந்த இருமல் விக்கல் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து இது தவிர ரேராக அடுத்த லெவல் ரொம்ப அதிகமாக ரொம்ப நாள் விட்டுட்டே இருந்தோன்னா வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து நம்ம சொன்னது வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸ். இது ரொம்ப நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட வந்து பசியின்மை அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், வெயிட் குறைஞ்சிட்டே போகும். அடுத்து வந்து ஜீரணத்தை வந்து அது பாதிக்கும். ரொம்ப நாள் அது புண்ணு இருந்துகிட்டே இருக்க நம்மளோட ஜீரண சக்தியை வந்து குறைச்சி அஜீரண கோளாறுகள், கேஸ் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், பெல்ச்சிங் சொல்லுவாங்க, வயிறு உப்பிசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியாக ஜீரணமாகாமல் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமையே மோஷனில் வர்றது, இந்த மாதிரி ஜீரண சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அடுத்து வந்து வர ஆரம்பித்தோம். ஸோ சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்க அது வந்து அந்த ஜீரண சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்குது. ரத்த சோகை, அனிமியான ரத்த சோகை. ஸோ ரத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சத்தை உரியாது, நம்ம என்ன தான் சாப்பிட்டாலுமே அந்த சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்க சத்து வந்து ஃபுல்லாக உரியாமல் உடம்புல இருக்க சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சி ஈவன் ரத்த சோகை வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது நமக்கு வந்து. ஸோ அடுத்து வந்து ஒருத்தங்களுக்கு வாமிட்டிங் அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம என்னென்னலாம் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் அப்படிங்கிறது சொல்கிறோம். இது தவிர மற்ற காரணங்களும் நிறையா இருக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு வாமிட்டிங் அப்படின்னு வந்ததுன்னா வெறும் அல்சர் தான் அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுறக்கூடாது. ஈவன் கட்டியாக கூட இருக்கலாம், ஸ்டமக் கேன்சராக இருக்கலாம். அசிடோசிஸ் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வரக்கூடியது. சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளட்டில் வந்து அந்த ஆசிட் அதிகமாயிரும். அப்போ என்ன ஆகும்னா அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு வாமிட்டிங் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாமிட்டிங் வர்றதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் தவிர மற்ற நிறைய காரணங்களுமே இருக்குது. அது சொல்கிறதுக்காக தான் இந்த இது வந்து போட்டோம். ஸோ கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கணையம், பேன்கிரேட்டைட்டிஸ்னால் கணையம் ப்ராப்ளம், அப்பண்டிசைட்டிஸ் எல்லாத்துலேயுமே வாந்தி வந்து வரலாம். ஸோ ஒருத்தங்களுக்கு வாந்தி வருது அப்படின்னா நம்ம எல்லா விதமாகவும் யோசிக்கணும். அதாவது அல்சர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து விட்டுற முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ காரணம் வந்து குடல், வயிறு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், டோட்டலி அது சம்மந்தமே இல்லாத நான் சொன்ன மாதிரி சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போனால் கூட அதனால கூட வாந்தி வரலாம். தலையில் வந்து ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்கும்போது அதனாலையும் வாந்தி வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து வாந்திக்கு வந்து இருக்குது. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் வருது அப்படின்னா நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்து வந்து பிளட் வாமிட்டிங். இது வந்து நம்ம கேஸ்ட்ரோ ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளங்களில் வரக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம். வாமிட்டிங்கிறது நார்மல் வாமிட்டிங், அதுலேயே பிளட்டு கலந்து சில பேருக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த போட்டிருக்கிறது வந்து ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்னு சொல்கிறோம், இந்த புண்ணு. ஸோ முதல்ல வந்து இந்த புண்ணுகள் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுனாலையும் வரலாம், அல்சர் அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகிறப்ப அதனாலையும் ப்ளீடிங் வரலாம். இது தவிர லிவர் ப்ராப்ளம், முக்கியமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லிவர் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது. லிவர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உணவு குழாய் இருக்க ரத்த குழாய்கள் வீங்கி அதிலேருந்து ரத்தம் கசிஞ்சு வாமிட்டிங்கில் பிளட்டோடு சேர்ந்து வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடணும். ரொம்ப அதிகமாக திருப்பி வாமிட் எடுக்கும்போது அந்த இடம் புண்ணாகி கடைசி தடவை வாமிட்டிங் எடுக்கும்போது என்னாகும், பிளட் வரும். இதுவும் நீங்கள் சில பேருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிளட் வாமிட்டிங்கான முக்கியமான காரணங்கள். ஒன்று வந்து அல்சர், ரெண்டாவது வந்து முக்கியமானது வந்து லிவர் ப்ராப்ளம். லிவர் ப்ராப்ளத்தினாலேயே பிளட் வாமிட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தவிர உள்ள இறப்பையில் குடலில் அல்சர்ஸ் இருந்தாலும் அதுலேருந்தும் வரலாம். ஸோ உணவு குழாய் அல்சர்னாலையும் வரலாம், இறப்பை அல்சர்னாலையும் வரலாம், லிவர் ப்ராப்ளத்தினால வரலாம். ரொம்ப ரேராக கீழே போட்டிருக்கிறது வந்து கட்டி இறப்பையில் ஒரு கேன்சர் கட்டியோ ஏதாவது இருந்தால் அதனாலையும் வந்து பிளட் வாமிட்டிங் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருத்தங்க பிளட் வாமிட்டிங் இருக்குன்னா நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும், எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நமக்கு வந்து ஸோ இதில் நம்ம இந்த உணவு குழாய் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து எண்டோஸ்கோப்பி. ஸோ நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கும் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த எண்டோஸ்கோப் வந்து உணவு குழாய், இறப்பை, சிறுகுடல் வரைக்கும் இந்த எண்டோஸ்கோப் வந்து உள்ளே போகும். அதுதான் இந்த பிக்சரில் தெரியுது. டியோடனம் அப்படின்னு போட்டிருக்கிறது மூணாவது, அதுதான் வந்து சிறுகுடல். ஸோ அது வரைக்கும் இந்த எண்டோஸ்கோப் வந்து உள்ளே போய் பார்த்துரும். ஸோ தொண்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி
உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலோட ஒரு பகுதி வரைக்கும் இந்த எண்டோஸ்கோப் உள்ளே போய் பார்த்துரும். அந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுவும் நான் அடுத்த ஒரு பிக்சரில் வருது, அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. ஸோ எண்டோஸ்கோப்பியில் என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம பார்த்த அல்சர் இருக்குதா, அந்த நெஞ்செரிச்சல் நோய் இருக்குதா. ஹச் பைலோரை அப்படிங்கிறது அல்சர் உண்டாக்குற ஒரு பாக்டீரியா கிருமி, அது நிறைய பேருக்கு இருக்கும். வெளியில் அதிகமாக சாப்பிட்றப்ப, ட்ராவல் ரொம்ப இருக்கிறப்ப அந்த மாதிரி கிருமிகள் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். இது வந்து அல்சரை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிருமி. இந்த கிருமி இருக்குதாங்கிறதையும் நம்ம வந்து அந்த எண்டோஸ்கோப் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும். கேன்சர்ஸ் எதுவும் இருக்குதா, நம்மளோட சத்த உரிகிற தன்மை எப்படி இருக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சில பேருக்கு சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் ஏறாமையே இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ சத்து வந்து கரெக்டாக உரியுதா அப்படிங்கிறதையும் நம்ம எண்டோஸ்கோப்பியில் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். கட்டிகள் இருந்தாலும் நம்ம அதுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, அதில் பயாப்சி வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ எண்டோஸ்கோப்பியில் இதெல்லாம் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து. அடுத்து வந்து நம்ம பெருங்குடல் பற்றி ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இரைப்பை பற்றி கொஞ்சம் பார்த்தோம், இனிமேல் பெருங்குடல் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதில் வந்து ரொம்ப காமனாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து எப்படி இரைப்பையில் வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குதோ, அதே மாதிரி பெருங்குடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அல்லது குடல் எரிச்சல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப காமனாக இப்போ வந்து இருக்குது. ஏன்னா உணவு முறைகள் எல்லாம் ரொம்ப மாறிட்டே இருக்கிறனால, அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனாலையும் வெளி ஃபுட்டு நிறைய சாப்பிட்றனாலையும் இந்த குடல் எரிச்சல் நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை நான் வந்து போட்டிருக்கேன். இதில் சில பேருக்கு வந்து டயரியா வரும். இந்த குடல் எரிச்சல் நோய் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் ஒரு சில பேருக்கு வந்து என்ன வரும்னா டயரியா, மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி வரும். சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டெண்டன்சி வந்து சில பேருக்கு வரும். மோஷன் வந்து ஒரு செமி சாலிடாக கொலை அப்படின்னு போகிறது வரது இருக்கும். சில பேருக்கு சளி மாதிரி வரது இருக்கும். இந்த மாதிரி வரலாம். இது வந்து ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் வந்து கான்ஸ்டிபேஷன். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு மோஷன் வந்து டைட்டாக போகும், 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போகிறதுமே ஒரு டைப்பு. மூணாவது டைப் என்னென்னா வெறும் வலி இருக்கும் அவங்களுக்கு வந்து, சாப்பிட்ட உடனே வயிறு வலி இருக்கும், அல்லது சில நேரம் கொஞ்சம் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கேஸ் கொஞ்சம் உருவானதுக்கப்புறம் அதிகமாக வலி இருக்கும். ஸோ இது வந்து மூணாவது டைப். ஸோ இந்த குடல் எரிச்சல் நோய் ஐபிஎஸ் அப்படிங்கிறதுலையுமே 3 டைப் இருக்குது. ரொம்ப காமனாக வந்து இந்த டயரியா டைப் இருக்கும். பட் மற்ற 2 டைப்புமே நம்ம வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாடி நேச்சரை பொறுத்து வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. இதுக்கு இன்னொரு டைப் வந்து ஐபிடி. ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சாதாரண ப்ராப்ளம். உள்ளே வந்து புண்ணு இருக்காது, குடலில் வந்து வெறும் நம்மளோட ஜீரண சக்தி மட்டும்தான் கம்மியாக இருக்கும். அதே இது இன்னொரு டைப் வந்து ஐபிடின்னு சொல்கிறோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், குடல் அலர்ச்சி நோய் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பெருங்குடல் ஃபுல்லாக வந்து புண்கள் இருக்கும். இந்த இதில் பார்த்தோன்னா இது வந்து நார்மல் குடல், இதில் வந்து ஃபுல்லாக அந்த சிவப்பாக இருக்கிறது அப்புறம் வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே புண்ணுகள். இதுதான் வந்து அந்த ஐபிடி நோய் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது நம்ம அந்த பார்த்த ஐபிஎஸ் நோய்க்கு பார்த்தோன்னா கொலனோஸ்கோபி நார்மலாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஜீரண சக்தி தான் ப்ராப்ளமே தவிர உள்ள புண்ணே இருக்காது. அதே இது இந்த ஐபிடிங்கிற நோய்க்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து புண்ணு இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து லாங்காக கொடுக்க வேண்டியிருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி கொடுத்தா தான் இந்த புண்ணுகள் வந்து ஆறும் நமக்கு வந்து. ஸோ அதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் இந்த குடல் அலர்ச்சி நோய்னா, முதல்ல வந்து பிளட் வரும். ஏன்னா நிறைய புண்ணுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மோஷனில் வந்து பிளட் வர்றது வந்து ஒரு முக்கியமான சிம்டம்ஸ். இதில் வந்து லூஸ் மோஷனாகவும் போகும், அவங்களுக்கு வந்து மோஷனில் பிளட் வர்றதும் வாய்ப்பு இருக்குது. வயிறு வலி இருக்கும், வெயிட் லாஸ், அப்புறம் ரத்த அணுக்கள் கம்மியாகிறது இருக்கும். ஃபிஸ்டுலான்னு சொல்கிறோம். ஃபிஸ்டுலானா நம்ம வந்து தமிழில் காமனாக பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன ஒரு துவாரம் மாதிரி நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து மோஷன் போகிற இடத்துக்கு வெளியில் வந்து இருக்கும். அதுவுமே இந்த ஐபிடி நோயோட ஒரு விளைவாக வந்து இருக்கலாம். உள்ள புண்ணு இருக்கும்போது அதோட விளைவாக வெளியில் வரைக்கும் அந்த புண்ணு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருந்தால் நம்ம வந்து இந்த ஐபிடி இருக்காங்கிறத நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோப்பிங்கிறது நம்ம எப்படி வாய்விலேயே எண்டோஸ்கோபி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு எண்டோஸ்கோப் வந்து ஆசனவாய் வழியே உள்ள வந்து பெருங்குடலை வந்து பார்க்குது. ஸோ இதில் வந்து நம்ம கீழே ஆசனவாயிலேருந்து ஆரம்பித்து பெருங்குடல் ஃபுல்லாக போய் சிறுங்குடல் பெருங்குடல் ஜங்ஷன் வரைக்கும் நம்ம வந்து போக முடியும். இதுதான் வந்து இது வந்து சிறுகுடல். இந்த சிறுகுடல் பெருங்குடல் ஜங்ஷன் வரைக்கும் இந்த எண்டோஸ்கோப் வந்து உள்ளே போயிடும். சிறுகுடலோட ஒரு பகுதி வரைக்கும் உள்ளே போய் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த சிறுகுடல் பெருகுடல் ஜங்ஷனை தாண்டி சிறுகுடலோட ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஸ்கோப் வந்து உள்ளே போயிடும். ஸோ கீழேருந்து ஃபுல்லாக எல்லா பகுதியும் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கிரான்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது அந்த ஐபிடி, இந்த ரெண்டு வந்து ஐபிடின்னு சொல்கிறோம். அந்த ஐபிடி நோய் கண்டுபிடிக்கலாம், உள்ள புண்ணு இருக்கலாம் கண்டுபிடிக்கலாம்.
பாலிப் அப்படின்னா கொழுப்பு கட்டிகள். நிறைய பேருக்கு வந்து பெருங்குடலில் வந்து கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆகும். அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து பின்னாடி என்ன ஆகும்னா கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ அப்படி ஸ்லோவாக அது வளர்ந்து 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 கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன சைஸில் இருக்கும்போதே அதை கண்டுபிடிக்கலாம். கேன்சர் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து டெஸ்ட்டுக்கு பயாப்சிஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நிறைய மற்ற நோய்கள் நிறைய டைவர்ட்டிக்கலாக அப்படின்னா அதிக நாள் ஒருத்தங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதனாலையுமே வந்து குடல் வந்து வீக் ஆகும். இது எல்லாமே நம்ம இந்த கொலனோஸ்கோப்பியில் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அது ஏதாவது ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணவும் நம்மளால் வந்து பண்ண முடியும். எனக்கு வந்து ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி கொழுப்பு கட்டி. இதுதான் வந்து நம்ம இது வந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அது வந்து பின்னாடி கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொழுப்பு கட்டி நம்ம வந்து கொலனோஸ்கோப்பியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே என்ன பண்ணுவோம்னா அதை கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுதான் இது பாலிபெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். பாலிப்னா கொழுப்பு கட்டி, கொழுப்பு கட்டியை ரிமூவ் பண்ணுறது பாலிபெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். அது எண்டோஸ்கோப்பிலே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக ஒரு வீடியோ இருக்குது. பட் ஆனால் அது இந்த இதில் ப்ளே ஆகலை. அது டேரெக்டாக வீடியோவில் லேப்டாப்பில் ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகணும். ஸோ எண்டோஸ்கோப்பி நம்ம பண்ணும்போது அந்த கொழுப்பு கட்டி இருந்துச்சுன்னா அதை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து ஸோ அடுத்து ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக மலச்சிக்கல் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து நார்மலாகவே வந்து அவங்களோட பாடி நேச்சரே வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகிறதாவே இருக்கும். சில பேருக்கு நார்மலாகவே ஒரு நாளைக்கு 2 தடவை அல்லது 3 தடவை மோஷன் போகிறதா இருக்கும். பட் அவங்களோட உடம்புக்கு அது நார்மலாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்களோட உடம்பு நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட குடல் வந்து அது மாதிரியே பழகி இருக்கும். அப்படி இருக்கவங்கள நம்ம வந்து அதை மலச்சிக்கல்னு சொல்ல தேவையில்லை. பட் மோஷன் ஹார்டாகவும் வருது, ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் நார்மலாகவே நார்மல் மோஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தால் கூட நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் அதுவே ரொம்ப ஹார்டாக வருது, கட்டியாக ரொம்ப அந்த ஆட்டுப்புழுக்கன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக வருது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து எடுக்கணும். பட் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். எதனால் வருதுங்கிறத பார்த்து கிளியர் பண்ணிடணும். ஸோ முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த குடலோட சுருங்கி விரிகிற தன்மை கம்மியாகிறப்ப அதனாலையும் மலச்சிக்கல் வந்து வரலாம். நம்ம தண்ணி குடிக்கிற அளவு கம்மியாக எடுக்கிறதுனாலையும் நம்ம வந்து மலச்சிக்கல் வரலாம். அதிகமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அதனாலையுமே மலச்சிக்கல் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி லேடிஸ்க்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வரலாம். எக்ஸசைஸ் இல்லாததுனால, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம லைஃப் வந்து செடன்ட்ரியாக இருக்குது, நம்ம உட்காந்து மட்டும்தான் வேலை பார்க்குறோம், உட்காந்தே தான் இருக்கிறோம், வாக்கிங் எதுவும் போகலை, அந்த மாதிரி இருக்கிறப்ப அதனாலையும் வந்து வரலாம். நம்மளோட ரொட்டீன் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, நம்ம ட்ராவல் அடிக்கடி பண்ணுறோம், நம்ம வந்து சரியான நேரத்தில் ஃபுட்டு எடுக்கிறது இல்லை, சரியான நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, தூக்கம் சரியில்லை, இந்த மாதிரி நம்ம ரொட்டீன் மாறிட்டே இருக்கிறப்ப அதனாலையும் இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வருது, ரொம்ப காமன். நம்மளோட சாப்பாடில் வந்து நார்ச்சத்து கம்மியாகும்போது, நம்ம வந்து நான் வெஜிடேரியன் நிறைய எடுக்கிறோம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கம்மியாக எடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போதும் இந்த மலச்சிக்கல் வந்து வரலாம். மெடிசின்ஸ், ஒரு சில மெடிசின்ஸ்லேயுமே சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் வரும். எஸ்பெஷலி தூக்கத்துக்கு கொடுக்குற ஒரு சில மெடிசன்ஸ், டிப்ரெஷனுக்கு கொடுக்குற ஒரு சில மெடிசின்ஸுக்கு, இந்த மாதிரி வந்து காமனாக வந்து மலச்சிக்கல் வர்றதுக்கு வந்து நரம்பு தளர்ச்சிக்காக கொடுக்குற மெடிசின்ஸுக்கு வந்து காமனாக மலச்சிக்கல் வரும். இன்னும் ஒரு சில மெடிசின்ஸுக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சில மெடிசின்ஸ்னாலையும் இந்த மாதிரி மலச்சிக்கல் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது நமக்கு வந்து. ஸோ இதில் நம்மளுக்கு ஒருத்தங்களுக்கு மலச்சிக்கல் வருதுன்னா இதில் என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா முதல்ல வந்து சரியாயிரும். ஸோ அதுக்கும் மேலே சரியாகலைன்னா நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொலனோஸ்கோப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து. ஸோ நான் சொன்ன காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஃபைபர் வந்து அதிகமாக எடுக்கணும். நார்ச்சத்து உள்ள உணவு வகைகள் மொதல் பாயிண்ட் அதுதான். ஃபைபர் வந்து டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வந்து எடுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சில நேரம் வந்து இக்னோர் பண்ணிடுவோம். இக்னோர் பண்ணுறதுனா என்ன, மோஷன் வர்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும், ஆனால் நம்ம ஏதாவது வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அதனால் என்ன பண்ணிடுவோம், அதை தள்ளி போட்டுருவோம். இல்லை நம்ம காலையில் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து மோஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருப்போம். அதனால் என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்து எப்போ நம்ம மோஷனை வெளியில் தள்ளுதோ அந்த நேரத்தை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அப்படி தள்ளி போடும்போது அது வந்து திருப்பி மலச்சிக்கலில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டைமை வந்து தள்ளி போடக்கூடாது. ஒரே நேரத்தில் வந்து அந்த குடலை வந்து பழக்குவிக்கிறது நல்லது. 3வது பாயிண்ட் அதுதான்.
ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடாக நம்ம பாடிக்கு வந்து ஒரு ரொட்டீன் வைக்கிறப்ப அது பயாலாஜிக்கல் ஒரு சைக்கிள்னு இருக்கும், பயாலாஜிக்கல் கிளாக்குன்னு சொல்கிறோம். கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து அது வந்து நம்ம ஃபுட் எடுக்கிறோம், இந்த டயத்துக்கு வந்து கரெக்டாக மோஷன் போகிறோம், அந்த ஒரே டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து அவாய்ட் பண்ணிடும். சில பேர் வந்து நான் எப்போ எனக்கு வருதோ நான் அப்போ போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து குடலோட அந்த மூவ்மெண்ட் வந்து ரெகுலராகவே இருக்காது. அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டராவது நம்ம வந்து டெய்லி குடிச்சு நம்ம வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமானது வந்து இந்த பெருங்குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் வந்து மோஷனில் வந்து பிளட் வராது. ஸோ இதுவும் நிறைய காமனாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப நிறைய பேருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதல் காரணம் ஒன்று வந்து நம்ம வந்து ஹெமராய்ட்ஸ் அல்லது பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுதான் காமனானது. பைல்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதிலேருந்து மோஷன் போய் முடித்ததுக்கப்புறம் எப்படி வரும்னா சொட்டு சொட்டாக வரும். ஸோ அந்த மோஷனில் பிளட் வந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத வச்சு அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். மோஷன் போகிறப்ப வலி இல்லாமல் இருந்துட்டு மோஷன் போய் முடிஞ்சதுக்கப்புறமா சொட்டு சொட்டாக வருது அப்படின்னா அது யூஸ்வலாக வந்து பைல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அப்படி ஒரு பீச் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க, ஜர்ன்னு வந்து பிளட் வந்து கொஞ்சம் பீச் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து பைல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காமனான ஒரு ரீசன். பட் மோஷனில் பிளட் வந்தாலே அது பைல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சி விட்டுறக்கூடாது, நினச்சி அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. மற்ற காரணங்களும் நிறைய வந்து இருக்குது. நம்ம ரெண்டாவது உள்ளது வந்து நான் சொன்ன மாதிரி கொலைட்டிஸ், அந்த ஐபிடின்னு சொன்னோம்ல, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். அது மாதிரி உள்ள புண்ணுகள் இருந்தால் அதுலேயும் ப்ளீடிங் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி வரும்னா மோஷனோட கலந்து வரும். பைல்ஸில் வந்து தனியாக வரும், மோஷன் போய் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக வரும். இதில் எப்படி வரும்னா மோஷனோடையே மிக்ஸ் ஆகி அந்த பிளட் வந்துடும். ஏன்னா உள்ளேருந்து வரனால மோஷனில் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மூணாவது வந்து அந்த கொழுப்பு கட்டிகள், கேன்சர் இது இருந்தாலும் அதனாலையும் ப்ளீடிங் வரலாம். உள்ளே வந்து பெருங்குடலில் வந்து கொழுப்பு கட்டிகள் இருந்தால் அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம். கேன்சர் கட்டி இருந்தாலும் அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம். கிருமிகள், இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வந்து அமீபியா முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அமீபிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அமீபியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த குடலில் கிருமிகள் இருந்தாலும் அது ரொம்ப புண்ணாக்கி அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம். கான்ஸ்டிபேஷன், ரொம்ப நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலும் அது அந்த புண்ணாக்கிரும். குடலில் வந்து மோஷன் போகிற இடத்தையும் அந்த ஆனஸையும் அதுக்கு உள்ளேயும் புண்ணாக்கிரும். ரொம்ப நாள் மோஷன் கான்ஸ்டிபேஷனாகவே ஒருத்தங்களுக்கு போயிட்டே இருக்குதுன்னா அது புண்ணாக்கி அதுலேருந்தும் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நாள் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதோட ஒரு விளைவாகவே இந்த மாதிரி புண்ணாகி அதனால் ப்ளீடிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீடிங் ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இது ஒரு சிம்பிளான காரணமாகவும் இருக்கலாம், ரொம்ப சிவியரான காரணமாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம வந்து ஓகே பைல்ஸ் அப்படின்னு விட்டே இருப்போம். அப்புறம் அந்த கட்டி வந்து ரொம்ப உள்ள பெருசானதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் ப்ளீடிங் கண்டினியூஸாக இருக்குதுன்னா நம்ம என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னு ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ முக்கியமான காரணம் வந்து அதுதான். ஸோ நம்ம என்ன தான் மற்ற ஹேபிட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே நம்ம குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நம்ம சாப்பாடை வந்து எப்படி எடுக்கிறோம், என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஈவன் வந்து குடல் சம்மந்தமில்லாத மற்ற ப்ராப்ளங்களுக்குமே சாப்பாடு தான் காரணமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். ஈவன் நரம்பு ப்ராப்ளங்கள், வாத நீர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், இப்போ பல நோய்களுக்கு வந்து ஆரம்பம் வந்து இந்த சாப்பாடுலேருந்து தான் ஆரம்பிக்குது, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ரொம்ப நிறைய இப்போ வந்து ஆராய்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம குடலில் இருக்கிற பாக்டீரியாஸ் அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு மாறுது. நல்ல பாக்டீரியா இருக்கிறது என்ன ஆகுது, கெட்ட பாக்டீரியாவாக மாறுது. அது நிறைய டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் நிறைய நோய்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நம்ம நினைப்போம் நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கும் சாப்பாடுக்கும் என்ன சம்மந்தம் நினைப்போம். ஆனால் நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், ஆட்டோ இம்யூன் சொல்கிறோம், வாத நீர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து இந்த உணவு தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ வயிறுலேருந்து தான் எல்லா நோய்களுமே உருவாகுது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம சாப்பாடை வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து. ஸோ எப்படி வந்து சாப்பாடு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ரெமடியும் நம்மளோட ஃபுட்டு தான். ஸோ நம்ம எப்படி சாப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து நல்லா வேலை செய்யுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல முடியும். குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு மெடிசின்ஸ் மட்டும் டாக்டர் எழுதி கொடுத்தா எப்பயுமே வந்து அது வந்து பத்தாது. அவங்களோட உணவு முறைகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த குடல் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே சரியாகும். அதனால் நம்ம டயட் கண்ட்ரோல் இல்லாமல்
வயிறு ப்ராப்ளங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு க்யூருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரவே வராது. திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மாத்திரை கொடுப்போம், சரியாகும். ஆனால் டயட் வந்து சரியாக எடுக்காத பட்சத்தில் திருப்பி அடுத்த நாளே திருப்பி அதே ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பாயிரும் நமக்கு வந்து. ஸோ நம்ம என்ன ஃபுட்டு எடுக்கிறோம் அது வந்து நம்ம நல்லா ஜீரணிச்சிருச்சா, நம்ம உடம்புக்கு அது நல்லா பொருந்துதா, ஜீரணிச்சிச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த உணவை எடுத்தோம் அப்படின்னா எந்த நோயும் வராது. அதுதான் இந்த திருக்குறளில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்பு வந்து நம்மளுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும். டாக்டர் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஜென்ரலாக வந்து இந்தந்த ஃபுட்டு இந்தந்த நோய்க்கு எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நம்மளோட உடம்புக்கு வந்து அது ஒத்துக்கிட்டுதாங்கிறது ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் உடம்பு மாதிரியே எல்லார் உடம்பும் இருக்காது. ஒருத்தரோட குடல் மாதிரியே எல்லாரோட குடலும் இருக்காது. ஸோ ஜென்ரலாக வந்து சொல்கிற ஒரு ஃபுட் சார்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ நம்மளோட உடம்புக்கு வந்து இது ஒத்துக்கிடுதா, ஒவ்வொரு ஃபுட்டையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கூடுதா குறையுதாங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டான ஜீரணம் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து சாப்பிடும்போது தான் என்ன ஆகுது, நம்மளோட நோய் வந்து சரியாகுது. அதுக்கு மருந்து அப்படிங்கிறது தேவைப்படாமல் போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து ஸோ 2 விஷயங்கள், எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிவிட்டு இந்த கலந்துரையாடலை நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விகள் வந்து கேட்கலாம். ஸோ டைம் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமான 3 நேரம் வந்து 8, 1, 8 இந்த டயத்துக்கு வந்து நம்மளோட டயட் வந்து முடிச்சிடணும். ஈவன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடித்தா கூட நல்லது தான். அதாவது இந்த 8 மணிங்கிறது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் முடிச்சுட்டு எல்லா வேலையிலையும் முடித்து சாப்பிட்றதுக்கு, ஈவன் அதுக்கு முன்னாடி 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு முடித்தாலுமே நல்லது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து தூங்குற மாதிரி வந்து பிளான் பண்ணணும். சாப்பிட்ட உடனே படுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நைட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு கேப் விட்டுட்டு நம்ம படுக்கிற மாதிரி இருக்கணும். ஈவன் மதியம் நம்ம வந்து படுத்தாலுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது சாப்பிட்டதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு நம்ம வந்து படுக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். அல்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. இந்த நெஞ்செரிச்சல் அல்சர் இருக்கிற பேஷண்ட் வந்து இந்த 3 தடவை அப்படிங்கிறத தவிர ஈவன் 11 மணிக்கு கொஞ்சம், ஈவினிங் 5 மணிக்கு கொஞ்சம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மீல்ஸ் எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நோய்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். பட் ஜென்ரல் ரூல் இதுதான். இந்த கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தூங்கணும். பிரித்து சாப்பிட்றது நல்லது. ஒரே நேரத்தில் ஹெவி ஃபுட் எடுக்காமல் பிரித்து சாப்பிட்றது வந்து நல்லது நம்மளுக்கு வந்து. ஸோ என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து பண்ண வேண்டியது வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கிற இனிப்பு, அதாவது அந்த சர்க்கரை, சீனி இந்த மாதிரி அளவுகளை வந்து குறைக்கணும். கொழுப்பு சத்தை வந்து குறைக்கணும். இந்த 2 தான் நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து எதை குறைக்கணும் அப்படின்னா அந்த 2 வந்து முக்கியமானது. ஸோ அதுதான் போட்டிருக்கோம். அதில் நிறைய டைப் கொலஸ்ட்ரால் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம ஒவ்வொரு உணவு வகையிலையும் உள்ள நம்ம பார்க்குறப்ப அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால். ஸோ அது வந்து நம்ம வந்து நிறைய எடுக்கக்கூடாது. நம்ம ஒருவேளை அந்த என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லது. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இனிப்பு உள்ள உணவு வகைகளை நம்ம வந்து கட் டவுன் பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ், இனிப்பு நிறைய உள்ளது, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஆயில் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா எந்த ஆயில்னாலுமே கம்மியாக எடுக்கிறது வந்து நல்லது. ஸோ அதனால் வந்து இந்த ஆயில் தான் நல்லது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இந்த ஆயில் நல்லது, இது நிறைய எடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வந்து கம்மியாக தான் எடுக்கணும். ஸோ அதில் எந்தெந்த ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஒரு சில ஆயில், கடலை எண்ணெய், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது பெட்டர் நமக்கு வந்து. பட் அது இது நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லி இது நிறையா எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஆயில்னாலுமே கம்மியாக எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஓவரால் வந்து நல்லது. நமக்கு வந்து வாட்டர் வந்து அரௌண்ட் 3 லிட்டர்ஸ். ஒரு சிலரோட மருத்துவ கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி லிவர் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எந்த நோய்களும் இல்லை அப்படின்னா 3 லிட்டர் வந்து கண்டிப்பாக எடுத்துடுறது வந்து நல்லது நம்மளுக்கு வந்து. ஸோ ஆப்பிள் டே கீப் த டாக்டர்ஸ் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு ஒரு பேரே இருக்குது, 5 a day டயட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா 5 பிளேட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்கணும். இது வந்து இப்போ காமனாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப காமனாக ஃபாலோ பண்ணுறாங்க.
அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்னா அதில் ஒரு 5 பீசஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ், இது மாதிரி 5 டைப் ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லி எடுக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது வந்து ஆராய்ச்சியில் வந்திருக்கனால இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது காமனாக டயட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு புது மெத்தட் 5 a day டயட் அப்படின்னு சொல்லி 5 பிளேட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் இருக்கணும், 5 டைப் இருக்கணும், அதில் எல்லா கலர் உள்ள ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா கலரும் இருக்குதுன்னா எல்லா விட்டமின்ஸும் அதில் இருக்கும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது எல்லா கலர் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு அது விட்டமின் மினரல்ஸை குறிக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எல்லா கலர் இருந்தால் அது இன்னும் வந்து ரொம்ப நல்லது நமக்கு வந்து. ஸோ இதோட என்னோட உரையை வந்து நான் முடிக்கிறேன். என்னோட அந்த சேனலில் வந்து மற்ற வீடியோஸ் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் அதுவும் பார்க்கலாம். யூடியூப் சேனலில் வீடியோஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். நமக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். அசிடிட்டிக்கு வந்து டேப்லெட் எடுக்கிறேன். ஆமாம் சார். அது இப்போ ஒமிஸ் போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு அது நல்லா இருக்குது, திருப்பி அது வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு மாத்திரையை போட்டோம்னா குறையுது அப்படின்னு. இதுக்கு ஏதாவது வேற டெஸ்ட் எதுவும் எடுக்க வேண்டியது தேவைப்படுமா, இல்லை இது லைஃப் லாங்காக ரொம்ப நாளாக 10 வருஷத்துக்கு மேலே அப்படி சாப்பிட்டுட்டே இது இந்த மாதிரி நிறைய லாங் டேர்ம் மாத்திரை போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று இது வந்து பெப்டிக் அல்சராக இருக்கும், இல்லைன்னா அந்த நெஞ்செரிச்சல் நோய், இந்த ரெண்டில் ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு இருக்கிறது வந்து. ஸோ இப்போ அதில் என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மாத்திரை கொடுத்து டாக்டர் சொன்னார் உங்களுக்கு அசிடிட்டி கீழே போகாமல் நீங்கள் சொன்னீங்களா மேலே வருது, அந்த அமிலம் மேலே எது கிளிக்குதுன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி அமிலம் மேலே வருது அப்படின்னா அந்த ஒமிஸ் மாத்திரை என்ன பண்ணுதுன்னா அந்த அமிலம் சுரக்கிறத வந்து கம்மி பண்ணுது. ஒமிஸ் மாத்திரையோட வேலை வந்து அதுதான். ஸோ அந்த அமிலம் சுரக்கிறத கம்மி பண்ணும்போது மேலே வர்றதும் குறைஞ்சிருது. அதிகமாக அமிலம் இருக்கும்போது என்ன ஆகுது, மேலே வருது. அந்த அமிலத்தை நம்ம வந்து கம்மி பண்ணுறப்ப அது வந்து மேலே வர்றது வந்து குறையுது. இதுதான் அது பண்ணுற மாத்திரை செய்கிற வேலை. ஆனால் அது வந்து டெம்பரரி தான். அந்த மாத்திரை பண்ணுற வேலை வந்து அதோட எஃபெக்ட் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் இருக்கும், ஒவ்வொருத்தரோட நேச்சரை பொறுத்தும். நல்லா இருக்கும், அப்புறம் அப்படியே லைட்டாக சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து 1 நாள் விட்டாலே வந்து வர்றவங்க இருக்கிறாங்க, அந்த சிம்டம்ஸ் வந்து வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணுறப்ப அந்த உணவு குழாய் வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கா அல்லது எவ்வளோ % வீக்காக இருக்குங்கிறத நம்ம அசஸ் பண்ணலாம். ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா, அதாவது இதை வந்து மாத்திரை டெய்லி போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து டைட் பண்ணுறதுக்கு சர்ஜரிஸ் இருக்குது. அந்த உணவு குழாயோட அடிப்பகுதியை டைட் பண்ணுறதுக்கு சர்ஜரிஸ் இருக்குது. அது யூஸ்வலாக எல்லாருக்கும் தேவைப்படாது, ஒரு 1000ல் ஒருத்தருக்கு வேணால் தேவைப்படும். அது மெயினாக யாருக்கு பண்ணுவோன்னா டெய்லி மாத்திரை கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு. ரொம்ப ரேராக தான் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தேவையில்லை, ரொம்ப டெய்லி தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு. ஆனால் டெய்லி தேவைப்படுது அப்படின்னா ஏன் அமிலம் அதிகமாக சுரக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம லேட்டாக ஃபுட் எடுக்கிறோமா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதா, தூக்கம் கம்மியாக இருக்குதா, நம்ம காஃபி டீ நிறைய குடிக்கிறோமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வேறு சர்ஜரி அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை முறையில் எதாவது மாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். முக்கியமான காரணங்கள் வந்து நம்ம லேட்டாக சாப்பிட்றது இருக்கும், டீ காஃபி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கம் கம்மியாகிறது. இந்த 4-5 விஷயங்கள் வந்து சரி பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து யோசிக்கணும். நமக்கு வந்து இந்த மாத்திரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாத்திரை ரொம்ப நாள் வருஷங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வருதாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்சளவு நான் நம்ம வந்து அதை ஆல்டர்னேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளோட வாழ்க்கை முறை, நம்மளோட ஃபுட்டு இதிலேயே கொண்டு வர்றதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணணும். ஒரு தடவை எண்டோஸ்கோப்பி பார்த்து அந்த உணவுக்குள்ளே ரொம்ப வீக்காக இருக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். மாத்திரையில் சரியே பண்ண முடியாதுன்னா சர்ஜரி இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு 1000ல் ஒருத்தருக்கு தான் அந்த சர்ஜரிலாம் தேவைப்படும், ரெகுலராக பண்ணக்கூடியது இல்லை அது வந்து. தேங்க்யூ. ஓகே. குடலில் வந்து அமிலத்தை இந்த ஜெரிட்டன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து முந்தா நாள் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிளில் அது கொடுக்கக்கூடிய மருந்து வந்து கார்சினோஜன்ஸ்லாம் இருக்குது. இத்தனை 90 நானோகிராம் இருக்கிறதுக்கு 13 லட்சம் நானோகிராம் இருக்குது. யூஎஸில் அந்த மருந்துகள்லாம் அது பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த ரானிட்ரின் அப்படிங்கிற ஒரு மெடிசனை பற்றி அந்த ஆர்டிக்கிள் வந்திருந்தது சார். அது வந்து பல வருஷங்களாக நம்ம நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாத்திரை தான், எல்லாருமே போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான். அதில் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய நிறைய அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து நிறைய ரிசர்ச்சில் வரும்போது அது லாங் டேர்மில் யூஸ் பண்ணால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் ஆனால் நியூஸில் வர்றது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறவும் முடியாது. இப்போ ஒரு மீடியாவில் வருது, நியூஸில் வருது, ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிட முடியாது. இன்னும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம வந்து முடிவு எடுக்கணும். பட் இது வந்து நம்ம என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து அதை இன்னும் ஆழமாக பார்க்கணும். அந்த ரேன்டினின்ங்கிற மாத்திரை கண்டிப்பாக போடக்கூடாதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு, ஆனால் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு மருந்தை வந்து அவங்க வந்து குறை சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரணும். ஸோ தற்காலிகமாக நம்ம நிறுத்தி வச்சுட்டு அதை என்னென்னு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம முடிவு எடுத்துக்கணும் சார். அது வந்து ரெண்டுமே ஒரே குரூப் மெடிசன்ஸ் தான் சார், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாடி நேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெடிசன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஒவ்வொருத்தரோட பாடி டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மெடிசன் யூஸ் ஆகும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் தான். ஒருத்தருக்கு ஒரு தடவை யூஸ் ஆகும், இன்னொருத்தங்களுக்கு இன்னொன்று, அந்த மாதிரி தான் சார். வந்து சார் சொன்னீங்க இந்த கான்ஸ்டிபேஷனு, அது காலையில் எழுந்திரிச்சோன்னா உடனே போகிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஓகே, வெரி எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஒரு நாள் 6 மணிக்கே போகிற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு நேரம் 10 மணி ஆகுது. இது மாதிரி இன்டர்வல் ஆகுது, ஆனால் டெய்லி போயிடுது. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இப்போ சேஞ்சஸ் இருக்குது சார்? இது வந்து பொதுவாகவே அப்படி தான் இருக்குது. ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ட்ராவல் டயத்தில் மாறுது, போனோம்னா போகவே மாட்டேன். அது வந்து நேச்சுரலாகவே உள்ளது சார். அதாவது ட்ராவல் டைமில் மாறுறது வந்து நம்மளோட பாடி மெக்கானிசம் டக்குன்னு மாறும், நம்மளோட மனநிலை மாறும், அதனாலேயே இடமும் மாறுறதுனால வர்றது. அது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். பட் வீட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி வர்றது வந்து நம்ம தவிர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து அதான் நைட்டில் வந்து நம்ம வந்து நிறைய தண்ணி மொத்தமாக ஒரு 1 லிட்டர் நைட்டில் குடிக்கிறது, காலையில் 1 லிட்டர் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம். நைட்டில் கடைசியாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஃப்ரூட் சாலட் மாதிரி ஏதாவது கடைசியாக சாப்பிட்றது கொண்டு வரலாம். வாக்கிங், ஏதாவது நைட்டில் கடைசியாக கொஞ்சம் வாக்கிங், மார்னிங் கொஞ்சம் வாக்கிங், அந்த மாதிரி அந்த டைமில் வந்து வாக்கிங் போகிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட கை மருத்துவத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் எதுவும் கேட்கலன்னா நம்ம மெடிசின்ஸ் நம்ம வந்து நைட் போடுற மெடிசின்ஸ் ஏதாவது நம்ம எடுத்துக்கிறது ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து வணக்கம் டாக்டர். எனக்கு 2 சந்தேகம் இருக்குது. நான் டெய்லி 2 பேப்பர் படிக்கிறேன். அதில் மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் வருது. தண்ணி சாப்பிட்றது இருக்கு இல்லையா, சாப்பிட்டோன்னு தண்ணி, ஒரு டாக்டர் சொல்லுவார் சாப்பிடணும் தண்ணி சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரங்கள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்னொரு டாக்டர் வந்து சாப்பிட்டோம்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா தண்ணி குடித்தோம்னா அந்த டைஜஷனுக்குள்ள இதாயிரும் அப்படின்னு சொல்லுவார். ஒன்று, இது 2 வருஷம் இருக்குது. 2வது வந்து வாக்கிங். நான் சாப்பிட்டோன்னே எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் நடப்பேன். ஒவ்வொரு தடவை சாப்பிட்றதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் நடப்பேன். அந்த நடக்கிறது வந்து சாப்பிட்டோன்னே நடக்கக்கூடாது, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட. ஏன்னா ஒன்று இந்த உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து போகிறதுனால டைஜஷனுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து உடனே வாக்கிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். 2 சந்தேகம். அதாவது மொதல் விஷயம் சார், தண்ணி வந்து யூஸ்வலாக அந்த அல்சர்ஸ் நிறைய இருக்கிறவங்க, அந்த அசிடிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரே நேரத்தில் வந்து நிறைய வயிறை வந்து டம்ப் பண்ணும்போது அது மேலே கழிச்சிட்டு வரும். அதனால வந்து சாப்பிட்ட உடனே நிறைய குடிக்காதீங்கன்னு சொல்கிறது. அதாவது வயிறில் சாப்பாடும் உள்ளே போயிடும், அதோடு சேர்ந்து தண்ணியும் நம்ம ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கிறப்ப வயிறு ஃபுல்லாக டம்ப் ஆகிறப்ப மேலே கழிச்சிட்டு ஒமட்டல், வாந்தி, நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ அதுக்காக வேணால் நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்காதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஜீரணம் ஆகாது, நார்மல் ஆள் ஒருத்தங்க இருக்காங்க, அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே ஒரு தண்ணி குடிக்கிறதுனால, ஒரு 2 டம்ளர் அந்த மாதிரி குடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமே வராது. நம்மளோட உடம்புல வந்து அதுக்குரிய மெக்கானிசம்ஸ் நல்லாவே இருக்குது. அந்த ஜீரண சக்தி, அதுக்குரிய அமிலம் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அந்த 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஜீரணம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு இம்மிடியேட்டாக முன்னாடியும் கூட நீங்கள் எடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து அந்த வயிறை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எடுக்கிறது இருக்கும், அந்த மாதிரியும் எடுக்கலாம். சாப்பிட்டதுக்கு உடனேயும் நீங்கள் எடுக்கலாம். நார்மல் ஒரு எந்த ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஆள் வந்து நார்மலாகவே எடுக்கலாம். அது வந்து நார்மலாக ஜீரண சக்தியை பாதிக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்மளோட வயிறில் தேவையான என்சைம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது, அது நல்லா ஜீர்ணிச்சிடும். தண்ணி வந்து ரொம்ப நேரம் வயிறில் நிற்காது, அது கீழே இறங்கிடும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நெஞ்செரிச்சல் இருக்கவங்களுக்கு மட்டும் வரையில் வந்து சாப்பிட்ட உடனே நிறைய குடித்தோன்னா மேலே கழிச்சிட்டு வந்துடும்ங்கிறதுக்காக கொஞ்சம் லிமிட்டடாக குடிங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ அது வந்து ஒரு இது. 2வது வந்து சாப்பிட்ட உடனே வந்து வாக்கிங் மைல்டாக போகிறதுனால ப்ராப்ளம் வராது சார் நமக்கு. அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைசஸ், ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தான் வந்து அந்த நம்மளுக்கு தேவையான ரத்தம் எல்லாமே நம்மளோட மசில்ஸுக்கு போயிடும். நம்ம ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணோன்னா தான். லைட்டாக வாக்கிங் போகிறதுனால அந்த ஜீரண சக்தி எதுவும் பாதிக்காது.
ஹெவி எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்ம சொல்கிற மாதிரி அந்த வயிறுக்கு போக வேண்டிய ரத்தங்கள்லாம் என்ன வந்து நம்ம மசில்ஸ்க்கு போயிடும். மசில்ஸ்க்கு போகிறனால அந்த ஜீரண சக்தி கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது நம்ம வைக்கலாம். அது எப்போனா ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ணாதான். மைல்டு வாக்கிங் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போகிறதுல அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரவே வராது. நம்ம தாராளமாக போகலாம். அது வந்து அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறது, ரொம்ப நீங்கள் வாக்கிங் போகலான்னு சொன்னோடனே நிறைய போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் மட்டும் போகிறதுனால ப்ராப்ளமே வராது. ரொம்ப நேரம் நடந்தாலோ அல்லது ஹெவி எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் மாதிரிலாம் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பண்ணுறோன்னா தான் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் நமக்கு வந்து. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஹெரினியா குடல் இறக்கம் இருக்கலாம் சார், அதில் அந்த தொப்புள் வீங்கிட்டு போனால் என்ன பண்ணலாம்? அதாவது அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்கிறோம் சார். அது வந்து குடல் இறக்கம் ஹெர்னியான்னு சொல்கிறோம். அதுதான் அந்த தொப்புளில் வந்து ஃபார்ம் ஆகிறது. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். சின்ன சைஸில் இருக்குது, அதாவது ஒரு சென்டிமீட்டர் சைஸில் இருக்குது, வலியும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எந்தமே ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஹெவி வெயிட் தூக்காமல் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா அது சைஸ் கூடாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம். அதே இது வந்து ஒரு லெமன் சைஸுக்கு பெருசாகிடுச்சு, அந்த தொப்புளில் இருக்கிற அந்த குடல் இறக்கம் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு பெருசாகிடுச்சு, அல்லது வந்து வலி அதில் வர ஆரம்பிச்சிருச்சு, டெய்லி வலி வருது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஹெர்னியா அப்படிங்கிறதுக்கு மருந்து அப்படிங்கிறது மாத்திரை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆப்ரேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி நம்ம வந்து பண்ணணும். நான் சொன்ன மாதிரி சின்ன சைஸில் இருக்குது, வலியே இல்லாமல் இருக்குது, படுத்தோடனே உள்ளே அப்படியே அமுங்கிடுது அப்படின்னா நம்ம அதை எதுவும் பண்ண தேவையில்லை. அதே இது நம்மளுக்கு வந்து வலி ரொம்ப இருக்குது, சைஸ் வந்து லெமன் சைஸ் விட பெருசாகிட்டு போகுது அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணிடுறது நல்லது. இல்லைன்னா குடல் அதில் உள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெருசாக சைஸ் பெருசாக அந்த ஹெர்னியாக்குள்ளே போய் குடல் வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சர்ஜரி பண்ணிடுறது, ஒரு வலை வச்சு தப்பாங்க, ஹெர்னியா சர்ஜரி பண்ணிடுறது நல்லது அந்த டைமில். சார் நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஹெர்னியா சர்ஜரி பண்ணேன், லேப்ரோஸ்கோபிக் பண்ணது. அம்பிளிக்கல் ஹெர்னியாவா சார், இன்குவைனல் ஹெர்னியாவா சார்? அது இன்டர்னலில் தான் உள்ளே இருந்து கீழே இறங்கினது, லெஃப்ட் சைடு ஒரு சைடு மட்டும். ஆமாம், ஒரு சைடு மட்டும் பண்ணது. ஓகே சார். இப்போ அந்த டயத்தில் வந்து வெயிட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஜிம் போகிறதே விட்டேன் நான். ஒரு 6 மந்த்ஸ் போகக்கூடாதுன்னா அப்படியே ஹேபிச்சுவலாகவே ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போகலாமா எக்ஸசைஸ் ஜிம்முக்கு? அதனால திருப்பி ஹெர்னியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் ஜிம்மில் வந்து நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறது பெட்டர் சார். வயிறில் வந்து ப்ரெஷர் அதிகமாக பில்ட் ஆகக்கூடிய மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. கீழேருந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கார்டியோ மாதிரி உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம். நம்ம கைக்கு காலுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம். வயிறில் வந்து ப்ரெஷர் அதிகமாக வர்ற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். வயிறில் ப்ரெஷர் அதிகமானால் திருப்பி அந்த ஹெர்னியா வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கார்டியோ மாதிரி எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே பண்ணலாம். நம்ம கை காலுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். வயிறில் ப்ரெஷர் பில்டப் ஆகிற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் ப்ரெஸ்ஸே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்லி செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸுக்கு தான். ஆனால் நான் தம் கட்டுறப்ப வயிறுலையும் ப்ரெஷர். ஆமாம், நம்ம தம் கட்டி வயிறில் எப்பப்பெல்லாம் ப்ரெஷர் வர மாதிரி நம்மளுக்கு உள்ள எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நம்மளுக்கு வந்து படுத்துகிட்டே பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை செஸ்ட் ப்ரெஸ் படுத்துட்டு தான் பண்ண போகிறோம். படுத்துட்டு வயிறில் வந்து நீங்கள் பண்ணுறது பண்ணலாம். பட் அதே இது நின்றுட்டு பண்ணும்போது ப்ரெஷர் வந்து வெளியில் டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த மாதிரி வர்றப்ப ஹெர்னியாவும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படுத்துட்டு பண்ணுற எக்ஸசைசஸ் பண்ணலாம் நமக்கு வந்து. ஸோ நின்றுட்டு வயிறில் ப்ரெஷர் பில்டப் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஹெர்னியா திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நமக்கு வந்து. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். நைட் டின்னர் வந்து 8 மணிக்கெலாம் எடுத்துறேன் சார். ஓகே. ஒரு 10 மணிக்கு படுக்க போயிடுறேன். ஒரு 12 மணி அப்படியே இந்த நெஞ்சல் வருது. அதுக்கு நீங்கள் ஏற்கனவே கேவிஸ்கான் சிரப் கொடுத்துருக்கேன். அதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படி? அதாவது கேவிஸ்கான் சிரப்போ எந்த சிரப்புனாலுமே ரொம்ப தேவைன்னா மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. டெய்லி ரொம்ப சிம்டம்ஸ் வருது அப்படின்னா டேப்லெட், ஒரு லோ டோஸ் டேப்லெட்டும் போட்டுக்கிறது நல்லது. சிரப் வந்து ரொம்ப டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டேப்லெட்டும் ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான், இல்லைன்னா ரொம்ப புண்ணு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. எடுத்துக்கலாம். ஆமாம், மார்னிங் எடுத்துக்கலாம். உங்கள் சிம்டம்ஸை பொறுத்து 10-20 அந்த மாதிரி இருக்குது. 8 மணிக்கு நம்ம டின்னர் முடிச்சிடுறோம், 10 மணிக்கு படுக்க போகிறோம். டேப்லெட் வந்து எழுப்பி விட்டோன்னா அந்த சிம்டம்ஸ் இல்லை டெய்லி வருது அப்படின்னா நம்ம வந்து நம்ம மாத்திரையும் எடுத்துக்கிறது நல்லது நமக்கு வந்து. ஆமாம் ஆமாம். ஓகே. அடிக்கடி யூரின் போகுது. ஓகே ஓகே. என்ன ப்ராப்ளம்? எனக்கு சுகர் இருக்குது, ஆனால் நார்மலாக சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்குது. ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சார்? அந்த சுரப்பி வீங்கிருக்குன்னு சொல்லுவோம், ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகிறது இருக்கும்.
வீங்கி இருக்கிறதெல்லாம் கிடையாது. 1 ஹவருக்கு ஒருவா யூரின் போயிட்டு. இல்லை ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? வயிறுக்குள்ள ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? அதில் வந்து ஸ்கேன் ஒரு தடவை அந்த ப்ராஸ்டேட் நீங்கள் சொல்கிறது வந்து 2 இதுலேயும் வரலாம். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் வரலாம், இல்லைனா அந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்தில் வரலாம். ஸோ ஒன்று வந்து ஸ்கேன் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஸோ அதில் வந்து அந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்குரிய மெடிசின்ஸ் கொடுத்தோன்னா அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூரின் போகிறது வந்து உங்களுக்கு வந்து குறையும். ஸ்கேன் எது எடுக்கணும்? வயிறுக்கு ஸ்கேன், வயிறுக்குள்ளே ஸ்கேன் எடுத்துருங்க. வயிறுக்கும் அந்த இதுக்கும் யூரினுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை குடல்னால இது வராது. இது குடல் ப்ராப்ளம்னால இல்லை, யூரின் போகிற பாதையில் தான் அந்த சுரப்பி இருக்குது, ப்ராஸ்டேட்டுங்கிறது. ஸோ அதனால வர முடியும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து. குடல்னால டேரெக்டாக வராது அந்த மாதிரி. ஏற்கனவே அடிக்கடி யூரின் போகுதுன்னு சொல்லிட்டு சுகர் டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவங்க அல்ட்ரா ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அல்ட்ரா ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஓகே. அவங்க அப்புறம் ரத்தனால டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ரத்தனால டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவங்க ரத்தனால டாக்டர் காமிச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு ரத்தனால டாக்டர்கிட்ட போட்டு நல்லா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி 3-4 எக்ஸ்ரே எடுத்து நல்ல சௌரியமாயிடுச்சு. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து ஒரு 6 மந்த் கழித்து இப்போ அடிக்கடி யூரின் 1 ஹவருக்கு இல்லை. இப்போ ஒரு தடவை ஸ்கேன் எடுத்துறது நல்லது. அப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குதா, வேறு ப்ராப்ளமாங்கிறத நம்ம கிளியர் பண்ணிக்கணும். என்ன ஸ்கேன்? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துருங்க. மறுபடியும் எடுத்துருங்க. ஆமாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். குடல் இறக்க ஆப்ரேஷன் பண்ணேன் சார். ஓகே சார். இப்போ ஒரு 8-9 மாதம் ஆச்சு. திரும்ப இந்த இடத்துல வீக்கம் வருது. அந்த தொப்புளில் இருந்ததா சார்? முதல்ல உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இடத்துல சார் பண்ணாது. இந்த இடத்துல 2 சைட்லேயும் பண்ணாங்களா? ஒரு சைடு? 2 சைடு சார். ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கம் கூட இருக்குது, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல வருது. தையலுக்கு மேலே தானே சார் இருக்குது? தையல் போட்ட இடத்துல இருக்குதா? இது மேலே தான் இருக்குது. அப்போ இது குடலிறக்கமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். நல்லா வீக்கமாக வந்துருச்சு. வீக்கமாக இருக்குது. இல்லை ஒரு தடவை செக்அப் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி இந்த இடத்துல வர்றது நீங்கள் சொல்கிறது வந்து குடலிறக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துல வராது. வேறு எதுவும் காரணமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஜிஹெச்சில் தான் பண்ணேன். அங்கேயே போய் பார்த்து. ஆமாம், ஸ்கேன் ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகே, தேங்க்ஸ். அதுக்கு அதாவது நீங்கள் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணியும் வெயிட் குறைய மாட்டேங்குது. ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சில டெஸ்ட் பண்ணிக்கோங்க சார். தைராய்டு இருக்குதா, கொலஸ்ட்ரால் இருக்குதா, சுகர், இந்த மாதிரி ஒரு பேசிக் டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிவரில் ஃபேட் இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸ்கேன் பண்ணி. இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகள். டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுங்கள். அதாவது டயட்னா வந்து நம்ம இப்போ எத்தனை இட்லி சாப்பிட்றோமோ அதை பாதி ஆக்கிடுங்க. நார்மலாக நீங்கள் 4 எடுப்பீங்கன்னா 2 ஆக்கிடுங்க. அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு மீல்லையும். அந்த மாதிரி சாதம் நீங்கள் 2 தடவை சாப்பிடுவீங்கன்னா 1 டைம் ஆக்கிடுங்க. 1 டைம் ஆக்கிட்டு மீதி வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரிக்டாக கொண்டு வாங்க. தோசை, சப்பாத்தி எல்லாமே ஆயில் இல்லாமல் மட்டும் நான்ஸ்டிக்கில் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருங்க. ஆயில் நம்ம ஒவ்வொரு குழம்புலாம் எவ்வளோ ஊற்றுமோ அதை 50% ஆக்க வச்சுருங்க. ஸோ டயட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைங்க. மினிமம் 1 ஹவர் வந்து பிரிஸ்க் வாக்கிங், அதாவது ஸ்லோ வாக்கிங் பத்தாது, பிரிஸ்க் வாக்கிங் வேணும். ஸோ இந்த 2 வந்து மெயின். அந்த டயட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதாவது அந்த கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப குறைக்க வேண்டியிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார்மலாக எடுக்கிறதுல பாதி ஆக்கிடணும். அது வந்து அப்போ தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தெரியும். ப்ளஸ் ஒரு சில டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தைராய்டு, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் வந்து அதான் ஃபேட்டி லிவருமே ஒரு காரணமாக இருக்கலாம். அது லிவரில் போய் படிஞ்சிருக்கிறனால அதோட மெட்டபாலிசம் சரியாக இருக்காது. ஸோ அதையும் நம்ம சரி பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுக்கு வந்து. ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம். 2 கொஸ்டின். ஒன்று வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு புறையேறியுது. அந்த லங்ஸுக்கு தண்ணியோ இல்லை சாப்பாடோ டக்குன்னு போய் அது வந்து இருமலாக வந்து அப்படியே மூச்சு விடுறப்ப கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. ஓகே. 2வது கொஸ்டின் வந்து இப்போ ஆயில் கண்டென்ட் நம்ம சாப்பிட்டோம்னா, பொரிச்சது ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்னா தொண்டை வந்து கொஞ்சம் எரிச்சல் இருக்குது. அதே மாதிரி வயிறு வந்து கொஞ்சம் அப்படியே குத்தல் மாதிரி வருது. அது எதனால? அந்த புறையேறது அப்படிங்கிறது சார் 2 விஷயத்தினால இருக்கலாம். ஒன்று வந்து நரம்பு தளர்ச்சினால் இருக்கலாம். நம்ம முழுங்கிறதுக்கு தேவையான சதை மசில்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நரம்பு தான் சப்ளை பண்ணுது. அந்த நரம்புகள் வந்து தளர்ச்சி ஆகிறதுனால சரியாக முழுங்க முடியாமல் நம்மளுக்கு வந்து புறையேறிட்டு வர்றது வரலாம். இன்னொன்று வந்து உள்ள உணவு போனதுக்கப்புறம் அந்த அமிலம் மேலே வர்றப்ப சேர்ந்து புறையேறி வந்துடும். அமிலம் அதிகமாக சுரந்தாலும் அதுவுமே புறையேறதுக்கு கொண்டு வரலாம். ஸோ 2 விஷயங்கள் இது ரொம்ப காமனான, இந்த 2 வந்து காமனான காரணங்கள். ஸோ நம்மளுக்கு இதில் எதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அது வந்து சரி பண்ணணும். ஒரே நேரத்தில் ஹெவியாக ஃபுட் எடுக்காமல் கொஞ்சம் பிரித்து ஃபுட் எடுக்கணும். எந்த சாப்பாடு எடுத்தால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வருதுங்கிறத அனலைஸ் பண்ணணும். அதாவது தண்ணி ஆகாரங்கள் எடுத்தால் வருதா, அதாவது திட உணவுகள் எடுத்தால் வருதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும்.
தண்ணி ஆகாரங்கள் குடித்தா வருது அப்படின்னா மெயினாக வந்து நரம்பு தளர்ச்சினால் வரும் அந்த மாதிரி வந்து. ஸோ அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து ஆயில் ஃபுட்டு எடுக்கிறப்ப வந்து ஆயில் ஃபுட் வர்றப்போ அந்த எதுக்களிக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே எதுக்களிக்குதுன்னு சொல்கிறோம் சார், அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆயில் போன உடனே சிம்டம்ஸ் கூடும். அது எல்லாம் இது வந்து உங்களோட அல்சரோட சிம்டம்ஸாகவே இருக்கும். ஏன்னா தொண்டையில் தான் காமனாக வரும். அந்த ஆயில் வந்து ஈஸியாக எதுக்களிக்கும். ஆயில் ஃபேட் எல்லாமே ஒரே குரூப் தான். ஸோ அது எல்லாமே ஈஸியாக எதுக்களிக்கும். ஸோ தொண்டை தான் அது வந்து பிடிக்கும். வயிறில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் மெயினாக சிம்டம்ஸ் வர்றது உணவுக்குழாய், தொண்டை, இந்த இடத்துல தான் அது வந்து காமனாக வரும். ஸோ அது ஆயில்னால் வர்றது மெயினாக அந்த அல்சரோட டைப்பாகவே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார் உங்களுக்கு வந்து. ஓகே. பையன் +1 படிக்கிறான். மார்னிங் யூஸ்வலாக 6:30க்கு வந்து மோஷன் போயிடுவான். ஆனால் 7:45க்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மோஷன் அர்ஜிருக்கு போகிறான், டெய்லி போகிறான். ஸோ ஸ்கூல் டென்ஷனு, கிளம்புறா மார்னிங் ஹவர் டென்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்போ ஐபிஎஸ்ஸாக இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஹேபிச்சுவலாக எதுவும் மாற்றிக்கிறதுக்கு எதுவும் பண்ணலாமா, இல்லை வந்து மெடிக்கேஷன் தான் போய் ஆகணுமா? இல்லை, மெடிக்கேஷன்ஸ் ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக சின்ன வயசில் தேவைப்படாது சார். மெயினாக வந்து அவனோட ஒரு மார்னிங் வந்து அவன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அவன் கிளம்புற மாதிரி இன்னொரு 1/2 அன் ஹவர் அவனுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அவசரமாக அவன் கிளம்பி அவசரமாக போகிறப்ப இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஏஜில் வர்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த 2 தான் வரும். இந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூல் ஏஜில் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த 2 தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேக்கிள் பண்ணணும். ஸோ ஃபுட்டு அவன் கரெக்டாக தான் எடுக்கிறான் அப்படின்னா அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இன்னொரு 1/2 அன் ஹவர் அவனுக்கு வந்து டைம் வேணும். அவசரமாக கிளம்புறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வர்றது தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மார்னிங் டைம் ஒரு பரபடான்னு இல்லாமல் மார்னிங் டைம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணுறது தான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்படி பண்ணியும் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் பண்ணலாம். ஐபிஎஸ்க்கு வந்து நம்ம ஒரு கொலனோஸ்கோபி பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம அடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஃப்ரீ பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவனுக்கு வந்து. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு 2018 எனக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஒரு ஸ்டெண்ட் வச்சுருக்கு சார். ஓகே. அந்த சேம் டைம் வந்து என்னோடய ஒய்ஃபும் தவறிடுறாங்க. ஓகே. அதில் கொஞ்சம் டிப்ரெஷன் எனக்கு கண்டினியூஸாக. 2019 வயிறு வலி. நான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன். அவர் எண்டாஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக மெடிசன் எடுக்க சொல்கிறார், டேப்லெட்ஸு. பட் எடுத்தாலும் எனக்கு வந்து ஒன்றும் அது சரியாகலை. தென் அனதர் ஒரு டாக்டர் என்னோடய நண்பர் ரெஃபர் பண்ணி அங்கே போகிறேன். அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காலையில் ஏர்லி மார்னிங் சார் சொன்னாங்க ஒமேக்ஸ் கூட இன்னொன்று ஏதோ ஒரு இது வரும் சார், ஒமேக்ஸ் மாதிரியே வருது. காலையில் டேப்லெட் நேம்ஸ் ரொம்ப சொல்ல வேண்டாம் சார். டேப்லெட் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார், ஓகே. பிராண்ட் அந்த நேம் யூஸ் பண்ண டேப்லெட் ஒரு வேண்டாம். 5 டேஸ்க்கு போட சொன்னார். மார்னிங் மட்டும் ஏர்லி மார்னிங் போட்டுங்க, சாப்பாடு பிஃபோர் மீல்ஸு, வேறு எது வேணான்னாரு. 5 டேஸ் தான் போட்டேன். அதோட அது இதாகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது வரும். ஓகே. ரெகுலராக இது வந்துச்சு. அப்பயும் அதே சேம் தான், டிட்டோ தான் கொடுத்தாரு. அது உடனே ஒரு 5 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் நான் வயிறு வலிக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு அது அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணுங்கள் அப்படின்னா. ப்ராஸ்டேட்டுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த சிம்டம்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆமாம், ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட் 2 வித்தியாசமான அவர் அந்த ப்ராப்ளம். அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்த்தாரு. அவர் ஹாஸ்பிட்டல்லே இருக்கு, வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது, மெடிசன் எடுக்கணுமா என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை, ப்ராஸ்டேட்னால வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நிறைய தடவையாக யூரின் போகிறது, அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி அந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 டைம்ஸ், நைட்டு 1 டைம், மார்னிங் ஹவர்ஸில் ஒரு. உங்களுக்கு அது ரொம்ப தொந்தரவு பண்ணுற அளவுக்கு ரொம்ப அடிக்கடி இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராஸ்டேட்டுக்கு தனியாக டேப்லெட்ஸ் நம்ம இல்லை. எடுக்கலாம். அந்த ப்ராஸ்டேட்டுக்கு வந்து நம்ம யார்கிட்ட பார்க்குறோம் சார்? எந்த டாக்டர்? யூராலஜி டாக்டர் பார்க்கலாம். ஓ, திரும்ப எகைன் ஒன்று எடுத்து பார்க்குறது நல்லது. என்ன சார்? இல்லை, உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் தான் அது பார்க்கணும். சிம்டம்ஸ் நான் சொல்றது வந்து நைட் அடிக்கடி உங்களுக்கு யூரின் போகிற மாதிரி ப்ராப்ளம் இல்லை சார். அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இருக்குன்னு இவர் சொன்னார். வீக்கம் எல்லாருக்குமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் இருக்கும். எனக்கு 62 சார். வீக்கம் இருக்குதுங்கிறதுக்காக நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தொந்தரவு இருந்தால் மட்டும் தான் நம்ம அதுக்குரிய மெடிசின்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம அதே மாதிரி மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போகிறேன் சார். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வந்து மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போகிறேன். மார்னிங் ஒரு 6:30 to 7 ஒரு 20 minutes. ஈவினிங் வந்து ஒரு 7 to 7:30 ஒரு ½ அன் ஹவர். தென் ஒரு 8 to 8:30 சாப்பாடு சார். தென் தூக்கம் ஒரு 10:30 மணிக்கு தூங்க. மார்னிங் ஒரு 6:30. ஓகே. இது என்னால் ஒன்றும் அதுக்கு இது நார்மலாக தான். இதுக்கும் ப்ராஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அல்சர் சிம்டம்ஸ் அதான் ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப நம்ம என்னதான் டயட்லாம் கரெக்டாக வச்சுருந்தாலுமே
தூக்கம் கம்மியாகுது அல்லது ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிம்டம்ஸ் வந்து அக்ரவேட் ஆகும். அப்போ அடிஷ்னலாக மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு இஷ்யூ தான். டயட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் வந்து அந்த சிம்டம்ஸ் திருப்பி வருது அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது தூக்கம், ஸ்ட்ரெஸ், இந்த 2 தான் நம்ம கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம அது as usual நார்மல் சார். நார்மலாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே சார். சார் வணக்கம். சார் ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக எத்தனை ஸ்டேஜ்? இது வந்து அதாவது 3 ஸ்டேஜ் வரைக்கும் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் சார். 4வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா சிரோசிஸ், அதாவது லிவர் சுருங்கிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ 1 வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ், 2ல் போகுதுனாலே நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம அது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால வருதா, பிளட்டில் கொலஸ்ட்ரால் இருக்கனால வருதா, சுகர்னால வருதா, வெயிட் கூட இருக்கிறதுனால வருதா, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுனால வருதா, இப்படி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். பிளட் டெஸ்ட்லையும் லிவருக்குள்ளது கொலஸ்ட்ரால்குள்ள பிளட் டெஸ்ட்டுகள் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். சுகர் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணணும். பிளட் டெஸ்ட்டில் எதுவும் பாதிப்பு இருந்தால் நம்ம டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். வெயிட் வந்து ஒரு 2-3 கிலோஸ் குறைச்சா இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேட்டி லிவருக்கு. ஸோ 2 போகுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது சார். ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்ட்டாரு டாக்டரு. இதை வந்து ஆயில் குறைங்க அப்படின்னு இருக்காரு. ஆயில் குறைச்சிங்க. நம்ம ஓவரால் நம்ம ஸ்வீட் அண்ட் ஆயில் ரெண்டுமே நம்ம ஸ்டாப் எவ்வளோ குறைக்கிறோமோ நல்லது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோக்கு அதிகமாக பண்ணுறோமோ நல்லது. இப்போ இருக்கிற வெயிட்லேருந்து ஒரு 3 கிலோஸாவது குறைச்சிக்கிட்டா நல்லது நமக்கு வந்து. ஓகே. என்னோட வெயிட் நார்மலாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் குறைச்சிறது நல்லது. ஒரு 3 கிலோஸ் குறைச்சிருங்க. ஓகே. ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக ரொம்ப குறைக்கணும். நார்மல் வெயிட்டில் இருந்தாலுமே ஒரு 3 கிலோஸ் குறைச்சிறது நல்லது நம்மளுக்கு. ஆக்சுவலாக வீட்லேயும் இப்போ மிஸ்ஸஸ்க்கும் சரி பசங்க ஒருத்தனுக்கும் சரி இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஓவனோ அல்லது வந்து ஏர் ஃப்ரையரோ மாற்றினா இந்த எண்ணெயை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான் சார். நம்ம ஆயில் எவ்வளோ நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு அதாவது ஏர் ஃப்ரை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாற்றுறது வந்து நல்லது தான். ஆயில் கண்டென்ட் இன்டரப்ட் பண்ணிட்டேன், சாரி சொல்லுங்க சார். ஆயில் கண்டென்ட் நம்ம ஓவரால் குறைச்சிக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஏர் ஃப்ரையர் வந்து அதனால எதுவும் கார்சினோஜெனிக் அந்த மாதிரி வராது. ஏர் ஃப்ரைல வராது சார் நம்மளுக்கு வந்து. தந்தூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸில் டார்க்கன் பண்ணுறதுனால தான் வருமே தவிர ஏர் ஃப்ரைல வராது நம்மளுக்கு வந்து. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. யூஸ்வலாக சிம்டம்ஸே இருக்காது சார். அது வந்து ஃபேட்டி லிவர் ஸ்டேஜில் இருக்கும்போது சிம்டம்ஸே இருக்காது. அது லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்கிறோம்ல, 4th ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸே காட்டும். அதுதான் அந்த ஃபேட்டி லிவரில் ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால் அது ரொட்டீனாக யூஸ்வலாக என்ன ஆகும், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணுறோம் அல்லது நார்மலாக வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்காக நம்ம ஸ்கேன் பண்ணும்போது தான் அதை கண்டுபிடிக்கவே செய்வோம். பட் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம செக் பண்ணிடணும். சுகர் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அல்லது வெயிட் கூட இருக்கிறோம், பிபி கொஞ்ச நாளாக இருக்குது அப்படின்னா நம்மளே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் அது சிம்டம்ஸே தெரியாது. ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸே காட்டும். அது வந்து நமக்கு வந்து அதாவது நான் வெஜிடேரியன் 60 வயசுக்கு மேலே அதாவது குறைக்கணும் அப்படிங்கிற தேவை எதுவுமே இல்லை சார். அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்ன சார்? அல்சர் வந்தால் நம்ம சரி அல்சர் வந்தாலுமே நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறத விட நான் வெஜிடேரியனோட சேர்ந்து வர அந்த மசால் ஆயில் இதுதான் மெயின் ப்ராப்ளம் சார். நான் வெஜிடேரியன் பீஸ் அப்படிங்கிறத விட அதுக்கு மேலே நம்ம சேர்க்குற அந்த மசால் ஆயில் ஃப்ரை பிரியாணியோட மசால் இதெல்லாம் தான் ப்ராப்ளம் மெயினாக வந்து. ஸோ நம்ம வந்து ஈவன் காரம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா அவிச்சு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா நான்வெஜ் வந்து யூஸ்வலாக ப்ராப்ளம் வராது. ஈவன் அல்சர் பேஷண்ட்டுக்குமே வீட்டில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் வராது. அது வந்து ஸோ நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதோட சேர்ந்து வர மசாலா ஆயில் எல்லாமே சேர்ந்து தான் ப்ராப்ளம் உண்டாகுறது நமக்கு வந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த சிரோசிஸ் லிவர் சிரோசிஸ் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? எதுவும் காசஸ் இருக்கா, சிம்டம்ஸ் எது இருக்கா? லிவர் சிரோசிஸ் சிம்டம்ஸ் வந்து மெயினாக வந்து ஜாண்டிஸ் வரலாம் சார், கால் வீக்கம் வயிறு வீக்கம் வரலாம், அதுக்கப்புறம் வந்து மற்ற உறுப்புகள் பாதிக்கலாம், நினைவு கொஞ்சம் பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம், அந்த மாதிரி அடுத்தடுத்த உறுப்புகளை பாதிக்கலாம். மெயினாக வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து வயிறில் காலில் ஃப்ளூயிட் வந்து நிறையா சேர்ந்து வீக்கங்கள் வரலாம், ஜாண்டிஸ் வரலாம். இதுதான் மெயின் முக்கியமான சிம்டம்ஸ். பிளட் டெஸ்ட்டில் நம்ம பண்ணுறப்ப அதில் வந்து தெரிஞ்சிடும், ஸ்கேன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும் நம்மளுக்கு வந்து. ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த லெவல் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொண்டு போகணும். எண்டோஸ்கோபி தேவைப்படும், நம்ம சால்ட்டை வந்து கம்மி பண்ணி ஃபுட் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டு அப்புறம் அதுக்குள்ளேயே மெடிசன்ஸ் எல்லாமே கன்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆரம்ப சிம்டம்ஸ் இந்த மாதிரி வந்து வரும்.
யூஸ்வலாக ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வரும். அது தவிர வைரஸ் கிருமிகள், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி கிருமிகள் இருந்தால் அதனாலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து. வணக்கம். சார் ரொம்ப தெளிவாக எல்லாமே சொன்னீங்க, ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ஒரு ரெண்டு கேள்விகள் தான். இப்போ நம்ம இந்த பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னீங்க. இப்போ நம்ம வெளிநாடு பயணங்கள் போனோம்னா அல்லது வேறு விமானத்தில் போயிட்டு வெளிநாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு 15 நாள் டூர் போகிறோன்னு வைங்களேன், அவன் பூராமே பேக்கரி ஐட்டமாக தான் இருக்குது. அதை சாப்பிடாதனால நம்மளால் அந்த 15 நாள் பயணம் பண்ணுறது அந்த டூரே ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறது, நமக்கு எப்படி? அவங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறதுன்னு இல்லை சார். அவங்களையுமே இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகிறதுக்கு காரணமே அந்த ஃபுட்டு தான். அவங்களோட ஃபுட் பேட்டர்ன்ஸ் நிறைய மாறிட்டே இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க எக்ஸாக்டாக என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறப்ப நிறைய வந்து அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு எக் எடுப்பாங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுப்பாங்க, கொஞ்சம் நான்வெஜ் ப்ரோட்டீன்ஸ், ஒரு ஈவன் மார்னிங்லேயே அவங்க சிக்கன் எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற பிரெட் எடுக்கிறது ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம அதே ஃபாரினர்ஸ் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு நம்ம நேரில் போய் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் தான் எடுப்பாங்க, மற்ற இது எல்லாமே இருக்கும். அவங்க ஆக்சுவலாக அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த மாதிரி தான். பட் நம்மளால் அந்த மாதிரி சாப்பிட முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம வந்து எல்லாமே அந்த பேக்டு ப்ராடக்ட்ஸாக நம்ம பிரெட் ஒரு 4 பிரெட் எடுத்துருவோம். இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்றது பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ பட் ஆனால் அங்கேயுமே இந்த மாதிரி ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இந்த பேக்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய உள்ள வரதான். பர்கர், பீஸாஸ் இந்த மாதிரி இது நிறைய வந்ததுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய ஒபிசிட்டி ஜாஸ்தியாகி அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு சார். ஸோ அது வந்து ஹெல்த்தி டயட் கிடையவே கிடையாது. நம்ம அதை வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ண தான் செய்யணும். நம்மளுக்கு வந்து சோறு சாப்பிட்றதுக்கு பதிலாக மாற்ற கோதுமை சாப்பிடுங்கன்னா நம்ம சப்பாத்தி 10 சப்பாத்தி சைடில் ஒரு கிண்ணம் நிறைய மசால் பூரி உருளைக்கிழங்கு மசால் சாப்பிட்றோம். குறைக்கிறதுன்றது தான் மெயின். ஆமாம். அதே மாதிரி 2வது கேள்வி வந்து இந்த ஆனஸ் கேன்சர், அதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? முன்னே பார்த்துக்கலாமா? இல்லை, ஆனஸ் கேன்சர் வந்து இப்போ குடல் கேன்சரோட ஒரு டைப் தான் சார். ஆனஸ் கேன்சருங்கிறது வந்து இந்த பெருங்குடலில் வரக்கூடிய ஒரு டைப் தான். அதுக்கு வந்து யூஸ்வலாக இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கொழுப்பு கட்டிகள் சில நேரம் முதல்ல சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா அது பெருசாகி கேன்சராக மாறுது. ஸோ அதை சில பேருக்கு வந்து நம்ம கொழுப்பு கட்டி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து வெளிநாட்டில் வந்து ரொட்டீனாகவே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொலனோஸ்கோப்பி கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வந்து ரூல்ஸாகவே வந்துருச்சு. அவங்களோட ஈவன் இன்சூரன்ஸ்லேயே அது அவங்களுக்கு வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக வந்துருச்சு. அங்கே வந்து இந்த கோலன் கேன்சர் அதிகமாக இருக்கனால 50 வயசில் மேலே இருக்கிற எல்லாருக்குமே கொலனோஸ்கோப்பி பண்ணிடுறாங்க. அந்த கொழுப்பு கட்டி ஸ்டேஜில் இருக்கும்போதே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதனால் இது இந்த மாதிரி வருஷக்கணக்கில் பண்ணுறதுனால அவங்க நாட்டில் வந்து அந்த கோலன் கேன்சரோட நம்பர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கண்ட்ரியில் இன்னும் அந்த மாதிரி எதுவும் ஜென்ரல் கைட்லைன்ஸோ ரூல்ஸோ எதுவுமே இல்லை. பட் நம்ம சொந்தக்காரங்கள் யாருக்காவது ஏதாவது கட்டி வந்திருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை கொலனோஸ்கோப்பி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு ஏர்லி ஸ்டேஜில் ஏதாவது கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து. ஸோ ப்ரிகாஷன்ஸ்னால் அது ஒன்று. 2வது வந்து ப்ளீடிங், ஏதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு மோஷனில் ப்ளீடிங் வருதுன்னா நம்ம உடனே ஒரு தடவை காட்டிடுறது நல்லது. அது வந்து சரி பைல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் தள்ளி போடாமல் கொஞ்சம் டக்குன்னு காட்டிக்கிறது நல்லது. அப்போ கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப நாள் கழித்து காட்டும்போது இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வந்து டிஃபிகல்ட் ஆகும் நமக்கு வந்து. அது பிளட் ப்ளீடிங் வந்தால் தான். ஆமாம், ஆனல் கேன்சரில் ப்ளீடிங் தான் ஃபஸ்ட்டு வந்துடும். பெயின் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். பைல்ஸாக அதான்றது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்கணும். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு மெயில் இதில் மெசேஜ் பண்ணலாம். நான் ஐடியும் கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு வந்து. மிக நன்றி சார். தேங்க்யூ. நமது மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழங்கியதற்கு டாக்டர் ஐயா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.